சார் இப்போது தொடர்ந்து வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் வந்து பல செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலாம் பேசியிருக்கோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது, ஏன்னா அவர் தொடர்ந்து நிறைய பேர் பார்க்கறதுனால தொடர்ச்சியாக நானும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ரைட். இப்போது ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி அங்கே போயிருக்காரு, அங்கேயும் மீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக சொல்லும்போது இந்தியாவுக்கு எதிராகவே எப்போ பார்த்தா கருத்து சொல்லக்கூடிய பிரமீளா அவங்களையும் பார்த்துருக்காங்க, காங்கிரஸ் பர்சன். ஸோ என்ன ரீசன் இருக்கும், எந்த மாதிரி டிஸ்கஷன் போகுன்னு நினைக்கிறீங்க சார்? இது ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி யூஎஸ் போனாக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் காங்கிரஸ் மேன் அப்படின்னு, அதாவது நம்ம பார்லிமெண்ட்லேயே நிறைய எம்பிஸ் இருப்பாங்க. அதில் சில எம்பிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. அந்த எம்பி ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு 50 பேர் சேருவாங்க. அவங்க சொல்கிற ஒப்பீனியன் வந்து எடுபடும், அவங்களுடைய செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யூஎஸில் வந்து இந்த காங்கிரஸ் மேன் ஆர் உமன் அப்படின்னாங்க. அதாவது மெம்பர் ஆஃப் த காங்கிரஸ் அப்படின்வாங்க. இங்கே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி அங்கே மெம்பர் ஆஃப் காங்கிரஸ். அதில் வந்து இவர் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி போயிட்டு சில பேரை பார்த்துருக்காரு. அவர் பார்த்தவங்க எல்லாருமே அது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன மீட்டிங்னா, லா மேக்கர்ஸ் ரேபான் ஹவுஸ் ஆஃபீஸில் பில்டிங்கில் வாஷிங்டன் டிசியில் பார்த்துருக்காரு. அங்கே போய் ஒரு செட் ஆஃப் ஒரு டசன் மெம்பர் ஆஃப் காங்கிரஸை பார்த்துருக்காங்க. அது வந்து ஹோஸ்டட் பை காங்கிரஸ்மேன் பிராட்லி ஜேம்ஸ் ஷெர்மான் அப்படிங்கிறவர். அதில் வந்து குறிப்பாக நம்ம ஒரு 2-3 பேரை வந்து பற்றி மட்டும் பார்க்கலாம். நிறைய பேரை மீட் பண்ணிருக்கோம், அந்த பேர்லாம் நமக்கு அவ்வளோ தெரியல. ஆமாம், ரோ கண்ணான்னு ஒருத்தரை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பிரமீளா ஜெயபால் அவங்கள பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ஹான் ஓமர் அப்படிங்கிற இந்த 3 பேரை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு நல்ல புரிதல், இவங்களை பற்றி தெரிஞ்சாலே மற்ற புரிதல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரோ கண்ணா வந்து என்னென்னா, அவர் வந்து பஞ்சாபி, இங்கே இந்தியாவில் இருந்தவர் தான். இங்கேருந்து அவர் குடிபெயர்ந்து அங்கே போனார். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர் வந்து காங்கிரஸ் மெம்பராக எலெக்ட் ஆனார். ஓகே. ஆனால் அவருடைய ஃபாதர் வந்து கிராண்ட் ஃபாதர் அவர்லாம் வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் இருந்தவங்க தான். இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் வந்து எம்பியாக இருந்தபோது அவர் பதவியில் இருந்தார். அப்போ இந்திரா காந்தி எமர்ஜென்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண போது இந்த ரோ கண்ணா என்ன பண்ணார், ஒரு அவசர கொடுக்கன்னு அந்த மாதிரி என் ஃபாதர் வந்து அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து உடனே ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறமா வழக்கம் போல் என்ன ஆகும், இந்த ஃபேக்ட் ஃபைண்டர்ஸ் இருக்காங்களே, அது மாதிரி அது அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரிலாம் அவர் ஒன்றுமே செய்யலையே அப்படின்ன உடனே இவர் தான் சொன்னதை திருப்பி எடுத்துக்கிறேன், மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னோட கிராண்ட் ஃபாதர் அது மாதிரிலாம் ஒன்றும் ரிசைன்லாம் பண்ணலை அப்படின்னு. இவரும் வந்து என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவே கிடையாது. இப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர், இந்தியாவுக்கு ஒன்றும் ஆதரவு பெருசாக அளிக்கிறது கிடையாது. இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது இருந்ததுன்னா அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பார். அதனால் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு எம்பியை போய் இவர் சந்திச்சிருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு சின்ன பீரியடில் வந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது குஜராத் ஹைகோர்ட்னால. அவர் ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதனால் பார்லிமெண்ட்டில் அவரோட எம்பி பதவி எடுத்துட்டாங்க. அவர் வீட்டெல்லாம் கூட காலி பண்ண வச்சாங்க, எல்லாம் ஆச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. அது திருப்பி எம்பி ஆகிட்டார். இதை பற்றி அவர் பயங்கரமாக கமெண்ட் அடிச்சிருக்காரு. அந்த ரோ கண்ணா வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் பாஜகவை பயங்கரமாக கமெண்ட் பண்ணியும் எதிர்த்தும் கமெண்ட்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவரை போய் வந்து அதுலேருந்தே தெரியுது நமக்கு எந்த மாதிரி ஓகே சப்போர்ட்டர். ஆனால் அதில் குறிப்பாக அவர் சப்போர்ட்டர் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக கிடையாது, எதிராக எந்த நடவடிக்கை. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சாங்ஷன் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ ரஷ்யாவோட வந்து ஆயில் வாங்குற, இந்தியா வந்து தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு யூஎஸ் வந்து நம்ம மேலே ஒரு சின்னதாக ஒரு சாங்ஷன் போடுறாங்க, உங்ககிட்ட இந்த ஜெம்சன் ஜுவல்லரி நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார், அந்த சாங்ஷனை அவர் சப்போர்ட் பண்ணுவார். ரோ கண்ணா, நான் இந்தியன், என் நாட்டுக்கு எகென்ஸ்டாக நீ சொல்கிற, செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அது மாதிரி சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் பிடிக்காது, நான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பேன், ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக இருப்பேன், ரஷ்யாவுக்கு யூஎஸ்க்கு எதிரியாக இருக்கிறனால இந்தியாவை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள் அவர். அவரை போய் இவர் பார்க்குறாரு அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. பட் நீ போயிருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னாக்க இந்த மாதிரி ஒரு காங்கிரிகேஷன் வாங்க, ஒரு கூட்டமாக அமைச்சு எல்லா ஒரு 10-12 பேர் இருந்திருக்காங்க அந்த கூட்டத்தில். அது வந்து ஒரு அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி, அதுவும் நீ லீடர் ஆஃப் த அப்போசிஷன். சாதாரணமாக
ஒரு இப்போ நம்ம போகிறோம் ஏதோ போய் அவங்கள பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பு பேசுகிறோம், அது வேற. இவர் லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக இருந்துக்கிட்டு அங்கே போய் அவர் கூட என்ன பேசினாருன்னு தெரியல. இன்னி வரைக்கும் தெரியலங்க. 12 வருஷம் ஆச்சு. இன்னி வரைக்கும் அவங்க சைனாவோட என்ன MOU போட்டாங்கன்னு தெரிஞ்சுதா? தெரியவே இல்லையே. அது மாதிரி அங்கே போய் அவங்க கூட அந்த மாதிரி காங்கிரஸ் கூட்டமாக இருந்திருக்கு. சிங்கிளான பார்த்துட்டு தான் அது வேற விஷயம். ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தாருலாம். ஒரு 12 பேரை பார்க்குறாரு, மீட் பண்ணுறாரு, அவங்களோட கருத்துக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது என்ன செஞ்சாங்க எப்படின்னு யாருக்கு தெரியும்? அதனால அது சஸ்பிஷன் வரும். சரி, ரோ கண்ணா முடிஞ்சது. அடுத்ததான் நான் சொல்கிறது வந்து இந்த பிரமிளா ஜெயபால். இந்த பிரமிளா ஜெயபால் வந்து அவங்க வந்து அமெரிக்க பிரஜை, இங்கேருந்து போனவங்க தான். அவங்க வந்து எப்போவுமே இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக ட்விட்டர்லேயோ இல்லை சோஷியல் மீடியாக்கள்லையோ சமூக வலைதளங்களோ பதிவிடுறத நம்ம நிறைய தரம் பார்த்துருக்கோம். அவங்க ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, சமீபத்தில் மோடி வந்து, அதாவது போன ஆட்சியில் இருக்கும்போது 24 எலெக்ஷன் முன்னாடி அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அவர் வந்து அமெரிக்காவில் காங்கிரஸில் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு எல்லாரும் இருக்கும்போது அவர் வந்து ஒரு உரையாற்றினார் அவர் அங்கே. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு சைடில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மோடி செஞ்சார்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போவாங்க. அவங்க வந்து தனியாக ஒரு மீட்டிங் வச்சுப்பாங்க ஒரு காங்கிரஸ் பீப்புளோட, அதாவது இந்த எலெக்டட் மெம்பர்ஸோட. அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் வந்து இப்போ இதுதான் நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும். அந்த மீட்டிங்கில் வந்து ஜெய்சங்கர் வந்து கேட்டார் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. லிஸ்ட்டு பார்த்த உடனே பிரமிளா ஜெயபாலோட பேர் இருந்துச்சு. பிரமிளா ஜெயபால் வந்து வெல் நோன், எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஷீ இஸ் கம்ப்ளீட்லி இந்தியன், அதுவும் தமிழர். அவங்க வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், இங்கே தமிழ் நாட்டில் எத்தனை பேர் வந்து ஆன்டி இதுவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு இது அது இருந்த உடனே அவர் என்ன சொன்னார், திஸ் பர்சன் நாட் அலவுட் ஃபார் மீட்டிங் அப்படின்னு கேட்டார். இல்லை, யூஎஸில் வந்து ஃப்ரீடம், நீங்கள் வந்து அவங்க உங்களை என்ன வேணால் கேள்வி. இது என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து எம்பராசிங்காக கொஸ்டின் கேட்பாங்க. அங்கே வந்து அதை தான் ஹைலைட் பண்ணுவாங்க, இங்கே அதை விட இன்னும் ஹைலைட் பண்ணுவாங்க. எல்லாமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் இது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மணிப்பூரில் நீங்கள் வந்து சர்ச்செல்லாம் எரிச்சிட்டீங்கன்னுவாங்க. அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குது. இப்போயும் நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து மணிப்பூர் ஏன் மோதி போல, அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. அதாவது நடுநிலை வைக்கக்கூடியவர்களோ இல்லை கொஞ்சம் பாஜக பக்கம் இருக்கிறவங்களே அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை பற்றி நான் தனியாகவே என்னால் சொல்ல முடியும். அவ்வளவு நடந்திருக்கு மணிப்பூரில். ஆனால் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. சரி, அதை விட்டுடுங்க. இங்கே வந்து அந்த மாதிரி சொன்னபோது அவங்க முடியாது, அவங்க இருப்பாங்க மீட்டிங்கில் அப்படின்னோடனே ஜெய்சங்கர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வேணும்னே கேள்வி கேட்கக்கூடிய, பரப்புரை செய்யக்கூடிய உங்களோட எனக்கு மீட்டிங் செய்ய வேண்டாம், என் நாடு எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நீ நியாயமான கேள்வி கேளு, இல்லைன்னு சொல்லலை நான். அந்த மாதிரி நீ கேட்டேன்னா நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் வேண்டா வெறுப்பாக வந்து வேணுமிட்டே திருச்சி கூறக்கூடிய கேள்வி கேட்டால் நான் அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிளா ஜெயபால். அதோட எல்லாமே அந்த பிரமிளா ஜெயபால் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், இந்தியாவில் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க நேரமும். நிறைய தரம் சொல்லியிருக்காங்க ரிலீஜியஸ் ஃப்ரீடம். அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க. இந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னா என்ன? அப்போ ஒரு தடவை ஒரு இதுவே எனக்கே ஒரு கேள்வி எழும். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னா உங்கள் ரிலிஜனை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ரிலிஜன் சார்ந்த, மதம் சார்ந்த எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்றுறதுக்கோ ப்ரேயர் செய்கிறதுக்கோ அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்னு. இவங்க ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, மதம் மாற்றம் செய்கிற பாருங்க அந்த ஃப்ரீடம் வேணுங்கிறாங்க. நாங்கள் பாட்டுக்கு மதம் மாற்றம் பண்ணு. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலே ஜார்ஜ் பொன்னையான்னு ஒருத்தர் இருக்கார். ராகுல் காந்தி அவரை பார்த்தார். அவரை பார்த்தபோது அவர் என்ன சொன்னார், நீங்கள் மதமாற்றம் செஞ்சுக்கிட்டு. ஆமாம், மதமாற்றம் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து எங்களுடைய சர்ச்சில் வந்து இதை பாருங்கள், ரெஜிஸ்டரை பாருங்கள், எத்தனை ஹிந்துஸ் ஈவன் பிராமின்ஸ்லாம் நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை தான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் ஓடிட்டு இருக்கு. முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன வச்சுருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இப்போ போராட்டம் நடத்துகிறவங்கலாம் மத மாற்ற தடை திட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க. அதனால் இந்த பிரமிளா ஜெயபால் வந்து அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் மத சுதந்திரம் கிடையாது அப்படின்னு பேசுகிறது வந்து ஒரு அபத்தம். இங்கே யாரையாவது தடுத்துருக்காங்களா சொல்லுங்கள்? உல்ட்டா இந்த கண்ட்ரியில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 36 பர்மிஷன் வாங்கணுமா கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கிட்ட பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு, தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. சரி, இது இப்போ கடைசியாக நான் வர்றது வந்து இல்ஹான் ஓமர். இந்த இல்ஹான் ஓமர் வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அமெரிக்காவுடைய பிரஜையாக ஆகிறதுக்காக எவ்வளவு தகுதித்தம் பண்ணியிருக்காரு தெரியுமா? கம்ப்ளீட்டாக ஆன்டி இந்தியா அவர். அதுவும் அந்த நாட்டு பிரஜையாக ஆகிறதுக்கு நம்பவே மாட்டாங்க யாருமே. அவருடைய ஓன் பிரதரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறவர் அமெரிக்காவில், அவர் ஓன் பிரதரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் அமெரிக்க பிரஜையாகி பரப்புரை செஞ்சு
காங்கிரஸில் மெம்பராக இருக்காங்க, மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் ஆகியிருக்காங்க. சரி, இவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு. ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் வந்து தனியாக அது வந்து இது எடுக்கணும்னு சொன்னவங்க, ஓட்டு எடுக்கணும்னு சொன்னவங்க. இந்தியாவுக்கு ஜம்மு காஷ்மீர் சேரணும்னு சொன்னதே கிடையாது அவங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இவங்களும் இந்த மத சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் இவங்களும் பேசியிருக்காங்க. எல்லாமே ஆன்டி இண்டியா. நவ் இப்போ வந்து முக்கியமான என்னுடைய கேள்வி உங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாரும் ஆன்டி இண்டியாவாகவே இருக்கிறவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு கூட்டத்தை போய் இவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட போய் என்னத்தை இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ, இல்லை அவங்க வந்து இவர்கிட்ட இந்தியாவில் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ என்னத்தை தெரியும். இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த கூட்டம். நான் இதில் 3 பேரை சொல்லியிருக்கேன், பாக்கி எல்லாம் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்டி இண்டியன்ஸு. இவங்களை போய் அஃபீஷியலாக, அதுவும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கிற ஒருவர் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வெளிநாட்டில் போய் தரக்குறைவாக பேசுறது, பிரதம மந்திரியை தரக்குறைவாக பேசுறது எந்த நாட்டுக்காரங்களும் செய்ய மாட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் சைனா இருக்குது, கம்யூனிஸ்ட் ரஷ்யா இருக்குது. யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் சைனாவில் இருக்கிறவங்க வந்து அந்த நாட்டை பற்றி தரக்குறைவாக பேச சொல்லுங்கள் பார்ப்போம், பேசவே மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் எங்கள் நாட்டில் இது சரியில்லை அது சரியில்லை குத்தம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஜனநாயக நாடுன்றாங்களா? அதுதான் அது வந்து ஜனநாயக நாடு இல்லை, எக்ஸசிவ் ஜனநாயகமும் எக்ஸசிவ் ஃப்ரீடமும் கொடுத்துருக்கோம். அதான் சரியான சட்ட திருத்தங்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு தன்னுடைய நாட்டை, அதுவும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பொறுப்பான செயலாக செய்யாமல் இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறதுக்கு ஒரு லா வரணும். வந்ததுன்னா அதுபடி பெனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு உண்மையாக சொல்லு. இப்போ நீங்கள் வந்து இப்போ விமன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வீடியோவில் பார்த்தோம், சீக்கியர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு தவறான பரப்புரை. அந்த நாட்டு வந்து அந்த யூஎஸ் மாதிரி இதை விட இன்னும் என்னென்னு சொல்லியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவோட வந்து இராணுவத்தில் நம்ம உறவு வச்சுக்கணுங்கிறாரு அவர், கோஆப்ரேஷன் இன் டிஃபென்ஸ் அப்படிங்கிறாரு. அமெரிக்க இராணுவத்தோட எந்த விஷயத்தில் உறவு வச்சுக்கணும்னு கேட்குறாருங்க சார். அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் அதாவது என்ன அப்படின்னா, நாம் ஒரு பல வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது 3 விஷயம். ஓகே, ஆர்ம்ஸ், ஆமாம், அண்ட் அம்யூனிஷன். ஓகே, அப்புறம் வந்து ஆயில், அதுக்கப்புறம் ஃபார்மா, ஏஓபி. அமெரிக்கா டிஃபென்ஸோட உறவு வச்சுக்கணும்னா அவங்க ஆயுதங்களை நம்ம வாங்கணும். சரி, அந்த வாங்குறோம் லேட்டஸ்ட்டாக கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, அவனுக்கு வேண்டாது. ஏன்னா அவன் அட்வான்ஸ் ஆகிட்டான், 10 மடங்கு அட்வான்ஸ், 10 ஸ்டெப் அகடாக இருக்கான். அதை யூஸ் பண்ணணும் அவனுக்கு. இதை என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக குப்பையில் போட முடியாது. எங்கேயாவது வார் உண்டு பண்ணி அது எங்கள் தலையில் கட்டு. இப்போ யுக்ரைன் ரஷ்யா வாரில் யுக்ரைன் மாட்டிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மோதி போனார், இப்போ ஏதாவது சால்வ் ஆக போகுது. யுக்ரைன் அதிபரே சொல்லியிருக்காரு, நான் இந்தியாவில் வச்சு நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி பீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அமைதியை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி யுக்ரைனுக்கு வைப்பாங்க. நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நானே. ஆமாம், அந்த போரில் கூட பார்த்தீங்கன்னா தளவாடங்கள்லாம் வந்துட்டு யூஎஸ் பேஸ்ல இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லை, யுக்ரைனில் இருக்கிற மினரல்ஸ் விளைச்சல் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போகிறாங்க அமெரிக்கா அவங்க கண்ட்ரியில். ஏன்னா ஒன்றும் சும்மா ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை, கடனாக கொடுத்து ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க பணத்துக்கு. அந்த பணத்தை திருப்பி எடுப்பாங்கல்ல, அதில் 2 கண்ட்ரோல் பண்ணாரு. அதில் தான் வந்து நம்ம பார்த்தோம், இந்த ராபர்ட் கென்னடி, JF கென்னடி அவங்க வம்சம், அவர் என்ன சொல்கிறாரு, அதில் 2 விதத்தில் நமக்கு லாபம் அப்படிங்கிறாரு. ஒன்று வந்து இராணுவ தளவாடங்களில் வந்து அமெரிக்கா உற்பத்தி செய்கிறதுனால அந்த பணம் வரும், அவனுக்கு வந்து எய்டு கொடுக்குறான், $500 மில்லியன் கொடுக்குறான், $1 பில்லியன் கொடுக்குறான்னா அதெல்லாம் இங்கே ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் வரும் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து அந்த நாட்டில் இருக்கிற பொருள்கள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ராகுல் காந்தி எதை பண்ணுறாரு, யுக்ரைன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரா இந்தியாவை? இராணுவ தளவாடங்களை, அதுவும் 3rd ரேட் இராணுவ தளவாடங்களை குப்பையில் போட வேண்டியது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்ம மேக் இன் இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குமே, இருக்கட்டும். இருந்தாலும் வந்து தேவைகள் இன்னும் அதிகம். இது இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போகணும் போது நமக்கு அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன பிச்சை இருக்கோ அதை கொடுப்பாங்க. இவர் அதில் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், நீங்கள் இன்னொரு வேடிக்கை பாருங்கள். சைனாவோட கம்பேர் பண்ணுறாரு. சைனாவில் உற்பத்தி பொருள் கன்சியூமபிள்ஸ்னு சொல்கிறது நிறையா நடக்குது, நம்ம நாட்டில் வந்து ஏன் அதை செய்யக்கூடாது? அதுதான் ஆத்ம நிர்பர் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அது அங்கே போய் அந்த மாதிரி மீட்டிங்கில் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போனா நீ இந்தியாவில் ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட்ரியே கிடையாதுங்கிற மாதிரி. இப்போ கூட வந்து இப்போ திருச்சியில் வந்து HCLோட லேப்டாப் பண்ண போகிறாங்க, பெங்களூர்ல ஐஃபோன் வந்துருக்கு. என்னவோ வந்து சைனா மாதிரி நம்ம கற்றுக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், ஜனநாயக நாடு, இங்கே உற்பத்தியே இல்லை,
நம்ம சைனாலேருந்து எல்லா பொருளையும் வாங்க வேண்டியிருக்கு, அவங்கள மாதிரி நம்ம வளர்ச்சியே வரவே இல்லை. என்னமோ எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது ஜிடிபி growth வைஸ் உலகத்தில். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுமே இங்கே நடக்கலைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு. நான் அப்படி பார்க்கும்போது காங்கிரஸோட இப்போ திமுகவோட காங்கிரஸ் கூட இருக்காங்க இல்லையா, நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட இப்போ யூஎஸ் போகும்போது அங்கே சொல்லியிருக்காரு 5வது இடத்துல இந்தியா இருக்குன்னு பெருமையாக சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல் காந்தியோட 10 மடங்கு பெட்டர்னு சொல்லுவோம். இந்தியா அட்லீஸ்ட் நல்ல தனமாவது சொல்லியிருக்காரு. இவர் எல்லாமே வந்து இந்தியா ஒன்றுமே செய்யலை, ஒன்றுத்துக்கு லாயக்கே இல்லைங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. சைனாவை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன கற்றுக்கணும் சைனா பார்த்து? இப்போ சைனா பாடல் எப்படி பிடிக்குதுங்களா? அப்படி இல்லை, சைனாவை பார்த்து உற்பத்திகளை இங்கே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்தியாவில், அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இவருக்கு அப்போனா இவர் இத்தனை நாள் அவருக்கு ஒன்றுமே தெரியலையா, இல்லை வேணுன்ட்டே ஒன்று கண்ணை மூடிட்டு இருந்திருக்காரா? எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கு, இல்லை என்னென்னமோ வந்திருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனால் இப்போ உங்களோட ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், டிஃபென்ஸ் கேன்டீன் ஸ்டோர் இருக்குல்ல, கேன்டீன் டிஃபென்ஸ் ஸ்டோர், அந்த ஸ்டோரில் வந்து 460 ஐட்டங்கள் வந்து ஒதுக்கப்பட்டது. ஏன்னா எல்லாம் மேக் இன் இந்தியாவே வந்துருச்சுன்னு. இப்போ அதெல்லாம் சைனாலேருந்து சீப்பாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து இங்கே இந்தியாவிலே போயிடுது. அப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதா ராகுல் காந்திக்கு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னமோ சைனா பண்ணிட்டாங்க சார், 231 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் மட்டும் தான் வாங்குறாங்க, மற்ற எல்லாமே இங்கே தான் இருக்கு. அப்போ உற்பத்தி ஆகுதுன்னு தானே அர்த்தம். வந்தே பாரத் கூட இருக்கு. அவ்வளோதான், வந்தே பாரத் வந்திருக்கு. கல்லடிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட சுத்தியலால் ஒருத்தர் உடச்சிட்டு இருந்தாரு. அது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இது என்னதுக்கு இப்போ தனி மனுஷனுக்கும் வந்தே பாரத் ட்ரெயினுக்கும் அங்கே என்ன டிராவல் பண்ணுறது தான் நமக்கு இருக்கு. ஆனால் உடைக்கிறதுக்கு என்ன அது தனி டாபிக். நான் வந்து நீங்கள் கேளுங்க, நான் தனியாக ஓகே சார் அது ஒரு பக்கம் விட்டுருவோம், அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கிற எத்தனை முக்கியமான பேரை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியை பற்றி வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் வந்து என்னன்னா, அங்கே வெல்ஷ் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபாரின் சர்வீஸ், SFS வெல்ஷ் அப்படிங்கிற இடத்துல. ஓகே, வால்ஷ் ஸ்கூல் ஆஃப் ஃபாரின், அது அந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் எட்வர்ட் லூஸுங்கிறவர் ஒரு ப்ரொஃபஸர். அந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவர் வந்து இந்த எட்வர்ட் லூஸ் தான் மாடரேட்டர். இப்போ வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபாரின் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸை பற்றிலாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் படிப்பது. அந்த ஸ்கூலை பற்றி வெளி உலகத்தில் இல்லை, அமெரிக்காவிலே என்ன சொல்லுவாங்கன்னா, அது நர்சரி ஃபார் CIA அப்படின்வாங்க. உளவாளிகளை உருவாக்கக்கூடிய ஸ்கூல் அது அப்படின்னா, காலேஜ் அது அப்படின்வாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நாம் சொல்ல வேண்டாம். அப்போ அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க? உளவாளிகளாக தான் இருப்பாங்க. அந்த உளவாளிகளோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு முதல் கொஸ்டின் வருது. சரி, இந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கார் ராகுல் அவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துப்பாங்க. கரெக்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடந்த மீட்டிங் வந்து யார் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எட்வர்ட் லூஸ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவர் அட்வைசராக இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பில் கிளின்டன் ஆகட்டும், ஹிலரி கிளின்டன் ஆகட்டும், அண்ட் ஒபாமா, இவங்க எல்லாருமே வந்து பைடன், கமலா ஹாரிஸ் எல்லாருமே ஆன்டி இந்தியா தான். இது மறுக்க முடியாத உண்மை இது. ஸோ இந்த கிளின்டனுக்கு கீழே இருந்த இவர் வந்து லாரி சம்மர்ஸ் அப்படிங்கிற ட்ரெஷரியோட செக்ரட்டரி. அவருக்கு இவர் ஸ்பீச் எல்லாம் எழுதி கொடுப்பாரு, எல்லாம் இது பண்ணி கொடுப்பாரு, நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. இவர் வந்து ஃபைனான்ஷியல் டைம்ஸ் லண்டன் பேசுகிறது, அந்த பத்திரிகைக்கு இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு ஃபுல் ஏஷியாவுக்கும் பரு அப்படின்னு இருக்கும், அதுக்கு சீஃபாக இருந்தார். இங்கே ஐ திங்க் 2006 அந்த பீரியடில் இருந்தார் அவர். 2000 2006 அந்த பீரியடில் இருந்தார் அவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்போ பார்த்தாலும் ஆன்டி இந்தியா கட்டுரைகள் எழுதுவார் இந்த ஃபைனான்ஷியல் டைம்ஸில். அதை தான் அப்ரூவ் பண்ணுவார், அதை தான் என்கரேஜ் பண்ணுவார், அதை தான் எழுதுவார். இவர் வந்து கண்டினியூஸாக இந்த ஹிண்டன்பர்க் கேஸ் வந்ததில் அதானி குழுமத்துக்கு எதிர்த்தாப்புல அதை எடுத்து எழுதி எல்லாம் செஞ்சது, பரப்புரை செஞ்சது இந்த அந்த இன்னமெக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே இந்த எட்வர்ட் லூஸ் தான். இந்த எட்வர்ட் லூஸ் வந்து அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் யாரோட போய் நீங்கள் கேட்டிங்கல்ல, அவர் ஒரு இந்திய தலைவர், அவரை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, கலந்துரையாடுறாங்க, அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கல்ல. இந்த தப்பு இங்கே பாருங்கள், இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஹிண்டன்பர்கை முடுக்கி விட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத இப்போ என்ன பண்ணிட்டாங்க, செபி சேர்மன் மேலே கேஸ் போட்டுருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை உடனே வந்து பல கம்பெனிகள், எந்தெந்த கம்பெனிகள்லாம் அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு இருக்கோ அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ICICI பேங்க்கில் வந்து நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கிடையாது, அதாவது
ரிட்டையர் ஆகி போகும்போது சில செட்டில்மெண்ட் இருக்குது, அதை நாங்கள் பின்னாடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஹிண்டன்பர்க் எதிர்ப்பு. ஆக மொத்தம் ஹிண்டன்பர்க் வந்து ஜார்ஜ் சோரோஸுடைய கை பாவை. அவங்க வந்து இதுக்கு தான் இந்த பரப்புரை செய்யறதுக்கு தான் ஜார்ஜ் சோரோஸ் அதை எம்ப்ளாய் பண்ணார், ஷார்ட் பண்ண. அது வந்து அந்த கம்பெனியை ஹிண்டன்பர்கே வந்து உலகத்தில் தெரிஞ்ச ஒரு சாதாரண கம்பெனி, பெரிய ஒரு நேமே கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் ஹிண்டன்பர்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், அதுவும் இந்த அதானியை பற்றி பேசுனதுனால. அது வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி. அது அதானி பற்றி பேசினாலும் இந்தியாவுக்கு தெரியும், ரைட்டு. அதனால இந்தியாவில் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் யார் கேட்டாலும் அதானி அம்பானி சொல்லி இப்போ அதானி அம்பானியை ஒழிச்சிட்டாங்க ஒரு வழியாக. அம்பானியை கடைசியில் யார் நிற்க போகிறாங்கன்னா அவங்க தான். நீங்கள் பார்க்கலாம், அதை பற்றி நான் விவரமாக இன்னொரு நாள் சொல்கிறேன் நான். இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி செஞ்ச ஹிண்டன்பர்க்கு ஜார்ஜ் சோரோஸ் கனெக்ஷன், அந்த ஹிண்டன்பர்கனுடைய ரிப்போர்ட்டை இந்த லூஸ் வந்து எட்வர்ட் லூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் வந்து ஃபைனான்ஷியல் டைம்ஸில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபாரின் ஸ்டடீஸில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் மாடரேட் பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும். அவங்களோட என்ன கான்டாக்ட் உனக்கு? அப்போ நீ வேறு எதையோ ஒரு டூல் கிட்ட கொண்டு வர போகிற. இப்போ இந்த எட்வர்ட் லூஸ் வந்து என்ன டூல் கிட்ட சொல்லியிருக்காருன்னு தெரியாது. அது அவர் வந்தது ஒரு 10 நாள் கழித்து அது வெளியில் வரும்போது தான் தெரியும். ஒரு டூல் கிட் 2 டூல் கிட் இல்லை, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எக்கானமியை ஒழிச்சு கட்டணும், இந்தியாவுடைய எக்கானமி. நீ எப்படி 3வது இடத்துக்கு வரேன்? ஏன்னா இவர் சொல்லிட்டார்ல, நான் வந்து 2030க்குள்ளே பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு, நாங்கள் 3வது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு. நீ எப்படி வரேன்னு பார்த்துடலாம், நான் ஒன்றா உடைக்கிறேன். வந்தே பாரத் கேட்டிங்களே, எக்கானமி தான் அவ்வளோ பெரிய சொத்து. அது திருப்பி அதுக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், வண்டி ஒரு 10 நாள் ஓடாது, எக்கானமி அவுட் ஆகும். இப்படி தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்துட்ருக்கோம். இவர் எங்கே போனார், யாரை பார்த்தாரு, அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ் எடுத்தால் எப்படி வந்துட்டு ஒரு சாதாரண கம்பெனியை கூட பிரபலமாக்குறதுக்கு ஒரு மெயின் பிரிண்ட் மீடியா, ஆன்லைன் மீடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னும் பார்த்துருப்போம். பார்க்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதுவே சின்ன லெவலில் எடுத்துக்கலாம், பெரிய லெவலுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இப்போது சாதாரண மக்கள் மனசில் சாதாரணமாக ஒரு கேள்வி வரும்ல, என்ன தெரியுமா? இப்படி பேசுவாங்க, இப்போ எப்போ பார்த்தாலும் சரி இந்த அமெரிக்காக்காரன் தான்ப்பா நமக்கு எதிரி, எல்லாத்தையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அமெரிக்கா தான் இல்லை, நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றதுல வந்து என்னன்னு தகுதித்தம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக படிக்காதவங்க பாமர மக்கள் கூட சாதாரணமாக பேசிப்பாங்க. இந்த ஒரு சாதாரணமாக அமெரிக்காவா இப்படி தான் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் எதிரி சொல்லுமா மக்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் இந்தியாவை பற்றின ஒரு சின்ன நாட்டாம மாதிரி அங்கே போயிட்டு பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு என்ன ரீசன் கேள்வி வரும் இல்லையா, ஒட்டுமொத்தமா. ஆனால் அதே இடத்துல இங்கே வரும்போது நாங்கள் இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ அந்த கூட்டணியே ஒற்றுமை தான் அப்படின்ற மாதிரி இந்தியானே பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இந்தியா தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒற்றுமை பலத்தை நிரூபிக்கிற மாதிரி பேசுகிறதையும் பார்க்குறோம். எப்படி இது எடுத்துக்கிறது? அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். என்னென்னா, பார்லிமெண்ட்டில் வந்து இந்த அரசியல் சட்டம்னு ஒரு சின்ன புஸ்தகம் மாதிரி, அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், அது எக்ஸாம்பிள் தான். அது காமிச்சாரு. ஆமாம், எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. காங்கிரஸில் எல்லா எம்பி எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம இங்கே கரூர் எம்பி ஜோதிமணி கூட கையில் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை தமிழச்சி தங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க, கனிமொழி எல்லாம் நம்ம எம்பிஸ் எல்லாம் அதை வச்சுட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அரசியல் சட்டத்தை வந்து பாஜக அரசு மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் மெசேஜ் அது. இப்போ அதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அரசியல் சட்டத்தை அந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசின போது, எப்போ பார்த்தாலும் வந்து அரசியல் சட்டத்தை மதிக்கிறதில்லன்னு சொன்ன போது, ஒரு அனுராக் தாக்கூர் அவர் எந்திரிச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இந்த அரசியல் சட்டம் மொத்தம் அதில் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியுமா? நீ படிக்க வேண்டாம், படிச்சிருக்கணும், நீ படிச்சிருக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் அதில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அடங்கி போயிட்டாங்க. அது அவர் என்ன கூச்சல் தான் போட்டாங்க, பதில் சொல்ல தெரியல. அப்போனா அரசியல் சட்டம்னு என்னன்னே தெரியாத ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் 3வது 4வது டைமாக இருக்கார் அவர். அவர் வந்து ஒன்றுமே தெரியாமல் சும்மா அரசியல் சட்டத்தை மதிக்கிறது. இது இங்கே நடந்தது இல்லையா, இது அப்படியே வந்து அமெரிக்காவில் போய் பரப்புரை செஞ்சுருக்காரு அவர். யார்? ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் அப்போசிஷன். நான் திருப்பி எதுக்காக சொல்கிறேன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷனாக பிஜேபியும் இருந்திருக்கு. அவங்க இந்த மாதிரி வெளிநாட்டிலெல்லாம் போய் இந்தியாவை தரக்குறைவாவோ இல்லை இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ யாரையுமே கேள்வி தான் சார் வர்றது பேசுவோம். அதனால் இவர் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக தொடர்ந்து கவனிங்க, நல்லா தொடர்ந்துன்னு சொல்கிறாரு. அங்கே தான் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் அரசியல் சட்டம் ஒழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறார் அவர். தே வில் டெஸ்ட்ராய் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாரு. எங்கே நடந்திருக்கு இந்த 10 வருஷத்தில்? அது மாதிரி ஒரு மெஜாரிட்டி இந்தியாவில் அரசியல் சட்டம் ஒழிக்கப்படும் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது என்ன சொல்யூஷன் வரும்?
இது வந்து என்ன மாதிரி மெசேஜ் அப்படின்னா, மக்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கும் ஓஹோ பிஜேபி அவ்வளவு மோசமான அரசா, அப்போ எந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படின்னா, இந்த ஆட்சி போனால் பரவாயில்லை, ஏன்னா அரசியல் சட்டம் ஒழிந்து விட்டது என்றால் மக்களுக்கு அதனால் என்ன, மக்களையே ஒழிச்சிடுவார் மோடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. அதனால் இது இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும் நம்ம. அதாவது எப்போவுமே ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஜக அரசு அரசியல் சட்டத்தை ஒழிச்சிடும், அதன் மூலமாக மக்களை ஒழிக்கப்படுவார்கள், அதுக்கு முன்னாடி பாஜக அரசை ஒழிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் மீனிங், அதுதான் மீனிங். இப்போ எப்படி இதை எடுத்துக்கலாம்னா, நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா இருந்தாங்க ஆட்சியில், அவர் டிக்டேட்டர் உங்களை ஒழிச்சிடுவாங்கன்னு சொல்லி அதை மிகப்பெரிய அளவில் பரப்புரை செஞ்சு அவரை நீங்கள் ஒழிச்சிடுங்க, பதவியிலேருந்து விலக வச்சிடுங்க அப்படின்ற. இத்தனைக்கும் அறுதி பெரும்பான்மை, நல்ல 260 சீட்ஸ் ஜெயிச்சு வந்தாங்க. அப்படி இருந்த ஆட்சியவே கலைக்க முடியுது அப்படின்னா, மக்களை வந்து கிளப்பி விட்டு போராட்டங்கள் நடத்தி சிவில் அண்ட்ரஸ்ட்டை கொண்டு வந்து ராணுவத்தை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்கன்னு அமெரிக்காவுக்கு நியூஸ் தராரு அவர். இங்கேயும் செய்யுங்க, செய்யலாம், முடியும் அப்படிங்கிற மெசேஜ் தான். இதை இப்படி தான், இந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் இதை. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆன்டி மெம்பர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் எல்லாருமே இந்தியாவை வளர விடக்கூடாது, இந்தியா வளர்ந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து அது வந்து சட்டாம்பிள்ளை ஆகிடும். இது வந்து பல காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. பிரிக்ஸ் இருக்குது, ரஷ்யாவோட உறவு இருக்குது, அதுக்கப்புறம் ஈரானோட வச்சுருக்கோம் உறவு, இஸ்ரேலோடையும் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே வந்து ஒரு டைனமிக் இது பொசிஷன். அது எப்போவுமே வந்து சாதாரணமாக இருக்காது. அப்பப்போ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் அதாவது செஸ் விளையாட்டு மாதிரி காயை நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் அங்கே சொல்லிடுறது வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி அந்த இதை எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து அதாவது ஒரு நேரேட்டிவ் செட்டப் அப்படின்னுவாங்க. இந்த செட்டப்பை கொண்டு வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாருங்கள், அமெரிக்கா நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா, அமெரிக்கா ஒரு பெரிய நாடுப்பா, ரொம்ப வல்லரசான நாடு, பணக்கார நாடுப்பா, நம்ம இந்தியர்கள் எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அவன் வந்து நாளைக்கு ஒரு பேப்பரில் எழுதுவாங்க, வாஷிங்டன் போஸ்ட்லையோ நியூயார்க் டைம்ஸ்லையோ, எல்லாமே அகேன்ஸ்ட் இந்தியா தான் எழுதினாக்க அங்கே வந்து அது எடுபட ஆரம்பிக்கும். அதான் இதுதான் வந்து பில்டப் த நேரேட்டிவ்ஸ் and culminate in an action. அப்படி ஒரு பில்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கும்போது நாட்டுக்கு மேலே ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏஜென்சி ரேட்டிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டன்பர்க் மாதிரி ஒரு கம்பெனி வந்துட்டு நெகட்டிவாக இது கொடுக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதாவது பாஜகவோ இல்லை பிரதம மந்திரி மோடியோ நிஜமாவே வந்து இந்த நாட்டை குட்டிச்சோராகிடுவாங்க அப்படிங்கிற நேரேட்டிவ் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அவரை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. எவ்வளவோ வளர்ச்சிகள், எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்குது இந்த நாட்டில். அது எல்லாத்தையும் அங்கே போய் தப்பாக அப்படியே உல்ட்டாவாக பேசியிருக்காரு, அங்கே போய் அப்படியே மாற்று கருத்தோடு பேசியிருக்காரு அவர். அப்போ ராகுல் காந்தி அவருக்கு என்ன வேணும்? சரி, இப்போ ஒரு 2 விஷயமா இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதலமைச்சர் வந்துட்டு இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குன்னு பெருமையாக யூஎஸில் போய் பேசியிருக்காரு இல்லையா? இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக இல்லை. இப்போ இவர் இப்படி பேசுனதும் கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்போ அதே காங்கிரஸ்லேருந்து ராகுல் அவர்கள் வந்து இப்படி போய் பேசுகிறதும் இது எப்படி எடுத்துக்கிறது? அது இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போய் இதில் சொன்னது நம்ம நாட்டினுடைய பெருமையை சொல்லி முதலீடுகளை ஈர்க்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுக்கலாம். அதில் அவர் வந்து பெருமையாகவும் சொல்லிட்டார், அதை விட்டுடுங்க. இப்போ ராகுல் காந்தி ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்க, அவருக்கு பதவிக்கு வரணும், ஆட்சி பிடிக்கணும். அவர் வந்து எவ்வளவோ செஞ்சு பார்த்தார். இப்போ ஒன்றும் இல்லை, தேர்தல் வந்து நேர்மையான முறையில் தேர்தலே நடக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அமெரிக்கன் மீட்டிங்கில் 3 நாளில் பல மீட்டிங் நடந்ததில் ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி வேறு சொல்லியிருக்காரு, இந்தியாவில் தேர்தல்கள் நல்ல முறையில் நடக்கலை, எல்லாமே வந்து ஏமாற்றம் தரக்கூடிய முறையில் தான் நடந்திருக்கு. எப்படி இப்போ 99 வின் பண்ணதை வந்து இன்னும் கம்மியாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அவங்க வந்து இன்னும் நிறையா வின் பண்ண, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறாங்க, மோடி தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றாங்க அவங்க. இது இன்னும் நல்லா, அதாவது அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, எங்களுடைய காங்கிரஸினுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் அவங்க முடக்கிட்டாங்க, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, எங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப்பு. ஆனால் பாஜக வந்து நிறைய பணத்தை செலவழித்து அவங்க வந்து இது பண்ணாங்க, அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இது வந்து நேர்மையான முறையில் இந்த தேர்தல் நடக்கலை அப்படின்னாரு. இதை வந்து ரகுராம் ராஜனும் ஈக்குவல் ஃபீல்டு இல்லை அப்படின்னாரு. அது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக பணத்தை ஃபுல்லும் முடக்கலை, இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டணுமோ அந்த மட்டும் முடக்கிட்டு அது ஒரு 120 கோடியாக நம்ம தான் வச்சுருந்தாங்க, பாக்கி 350 கோடி வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கபோர்டு நிறையா பணம் இருந்தது சாகுவோடது, அதை முடக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு அக்கௌண்ட் இவ்வளோ கேஷ் வச்சுக்கக்கூடாது நீங்கள்,
அதை முடக்கிட்டாங்கன்னு நீங்கள் குறப்பட்டுக்க முடியாது. பட் அங்கே அமெரிக்காவில் என்ன தோணும், ஆஹோ நிஜமாவே காங்கிரஸ் பணத்தெல்லாம் இவங்க முடக்கிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா நியூஸ் வந்திருக்கு, பின்னாடி வர நியூஸ் யாருக்கும் தெரியாது, அதை ரிலீஸ் பண்ணி வந்து மிஸ் ஆகுது. ஆமாம், அதனால வந்து தான் ஆட்சிக்கு வரணும், அது எப்படியாவது வரணும். அந்த மாதிரி இந்த மாதிரி பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வெறுப்பு வந்துடும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, மோடி வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒன்றுமே செய்யலை அப்படின்வாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பரப்புரை செய்ய 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 மக்கள் அதை தானே நம்புகிறாங்க. அந்த மாதிரி வந்துடும். அது அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஆட்சியில் இருக்கும்போதே ஜெயிச்சு வந்துமே அவங்க கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் அவர் இப்போ நடத்தி காமிச்சிருக்காரு. இப்போ என்ன டூல் கிட் வரப்போகுதுன்னு இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த பதிவோட கடைசியாக நான் இன்னொரு கேள்வியும் வச்சிடறேன், முடிச்சுக்கலாம். இப்போது ரூலிங் பார்ட்டியில் பிஜேபி இருக்குது, ஆப்போசிஷனில் ராகுல் இருக்கும்போது ராகுல் இப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பேசுகிறாரு, யாரெல்லாம் பார்த்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா, இல்லை இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும் போதும் பிஜேபியோடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி செஞ்சு ஃபாரின் போகும்போது இதே மாதிரி தான் பார்த்தாங்களா, எப்படிப்பட்ட பர்சனை பார்த்தாங்கன்னு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, அந்த மாதிரி பார்க்கலங்கிறது தான் இதுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி யாரையும் அணுகி வெளிநாட்டிலேருந்து உதவி கேட்டு இந்த மாதிரி டூல் கிட்டெல்லாம் எடுத்து நடத்துனது கிடையாது. போராட்டம் நடந்திருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது வந்து நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்கலாம், ஹிஸ்டரியில் போய் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எந்த போராட்டமுமே தூண்டி விடப்பட்ட போராட்டம் கிடையாது. அது மாதிரி இல்லவே இல்லை. இப்போ ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டில் போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிசர்வேஷனை பற்றி ஒரு மாணவர் கேட்டிருக்காரு, உங்கள் நாட்டில் இது மாதிரி ரிசர்வேஷனாக இருக்காமல் எடுத்துருவோம். ஒரு இந்தியா வந்து ஒரு ஃபேர் ஸ்டேஜுக்கு வந்துச்சுனாக்கா, அது ஃபேர் ஸ்டேஜ் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிறது ஃபேர் ஸ்டேஜா, இல்லை 10 வருஷம் கழிச்சா, இல்லை ஆல்ரெடி ஃபேர் ஸ்டேஜ் வந்தாச்சா, இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபேர் ஸ்டேஜ் வருமா, அப்போ எடுத்துருவான்னு சொல்லிட்டாரு அவர். நாங்கள் ரிசர்வேஷன் எடுத்துருவோம் அப்படின்ட்டாரு. இது என்ன குறிக்குது அப்படின்னா, ரிசர்வேஷன் அவர் எடுக்க போகிறான்னு சொன்ன உடனே இங்கே என்ன பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, மோடி ரிசர்வேஷன் எடுத்துருவாரு அப்படின்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த லேட்ரல் என்ட்ரி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து அது மாதிரி தான் சொல்லி அதை உடனே நிறுத்திட்டாங்களே, வேண்டான்ட்டாரு மோடி. அந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் போய் நான் எடுத்துருவேன்னு சொல்கிறதோ, இல்லை இந்தியாவில் வந்து மோடி எடுத்துருவாருன்னு சொல்கிறதோ கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. நான் எடுத்துருவேன்னு மோடி சொல்லலை, ஆனால் அவர் சொல்கிறாரு, சொல்லட்டாருன்னு சொல்கிறார். இவர் வந்து ரிசர்வேஷன் நான் எடுப்பேங்கிறாரு. ஆனால் இங்கே வந்து மக்கள்கிட்ட இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு தான் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் வேணும். இப்போ காஸ்ட் சென்சஸை எதுக்கு எடுக்க சொல்கிறாரு? எஸ், வி வில் திங்க் ஆஃப் ஸ்கிராப்பிங் ரிசர்வேஷன் வென் இந்தியா இஸ் எ ஃபேர் பிளேஸ். ராகுல் காந்தி இன் யூஎஸ். ஆமாம், இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அதே ராகுல் காந்தி இந்தியா வந்ததுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் எடுத்துருவோன்னு சொல்லுவாரா? அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிசர்வேஷன் எடுத்துருவான்னு சொல்லியிருக்காருல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம், அதுலேருந்து ரிசர்வேஷன் எடுப்போம்னு சொல்லுவார் அவர். இந்த காஸ்ட்டுக்கு மட்டும் கொடு, அந்த காஸ்ட்டுக்கு கொடு, மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்ப நிலையை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வந்தாக்க திருப்பியும் இந்தியா போராட்டங்கள்லாம் வரும். இப்போ ரிசர்வேஷன் பாலிசியில் தான் நாங்கள் பங்களாதேஷ் அடிபட்டு முடிஞ்சே போச்சு இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரிசர்வேஷனை பற்றி. ஆனால் இந்தியாவில் என்ன சொல்கிறாரு, மோடி ரிசர்வேஷன்லாம் எடுத்துருவார் அப்படின்னு. ரிசர்வேஷனே இருக்காது அப்படிங்கிறாரு. இப்போ அதான் நான் சொன்னேன், அந்த லேட்ரல் என்ட்ரி ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு 63 வேகன்சி இருந்தது. உடனே அட்வைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அஃபேர்ஸ். அவங்க உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கேன்சல், ரெக்ரூட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு மோடி. ஆஸ் பர் த ரிசர்வேஷன் போங்க, ஐஏஎஸ் எழுதி அதிலேயே பாஸ் பண்ணணும். இங்கே வந்து மோடி எடுத்துருவாருங்கிறாரு, அங்கே போய் நான் எடுப்பேங்கிறாரு. கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஓகே, இதை நம்ம இப்போ இந்த பதிவோட இறுதியாக சில விஷயங்கள் பேசிடுவோம். நீங்கள் அவங்க எப்படி பேசுனாங்க, இவங்க பேசினா சொல்லிட்டு இப்போ நம்ம பேச நம்ம சில சோர்சஸ், மற்ற விஷயங்கள், எதெல்லாம் உண்மைகள் அப்படி சொல்லிட்டு பக்கவாக பார்த்துட்ருக்கோம். நம்மளும் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன நியூஸ் எல்லாம் எங்கே பேசிகிட்டு இருக்காரு சொல்லிட்டு. இதுவே இப்போ நம்ம சோர்ஸோட இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன சொல்லுவாங்க, இவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற டாக் வந்துட்டு இன்றைக்கி என்னமோ யூடியூப்ல ஆரம்பிச்சாங்க, அவங்க என்னமோ இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்களை, எதெல்லாம் நடந்து இருக்குது, எப்படி இன்றைக்கு மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்கிறாங்க, சோர்ஸோட உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் யாரை போய் பார்த்துருக்குறாங்க, எந்த மாதிரியான உரையாடல்கள் அங்கே நடந்து இருக்குது, அந்த உரையாடல்கள் செய்திகளாக வெளிவரும்போது எப்படி செய்திகளாக வெளியே வருது, அந்த செய்தியே ஆங்கிலத்தில் இருக்கும் பொழுது ஆங்கில கட்டுரைகள் மட்டும் படிக்கக்கூடியவர்களுக்கு அது குறித்த நாலேஜ் எப்படி இருக்குது, அதன் பிறகு தமிழாக்கம் செய்து இல்லை செய்யாமலேயே வெளிவராத செய்திகள் எப்படியெல்லாம் இருக்குது, அப்படியே தமிழாக்கத்தில் வந்தாலும் கூட சில செய்திகள் மட்டுமே தமிழக மக்களை சென்றடையக்கூடிய நிலைமை எப்படி இருக்குது, அதை மட்டும் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க,
பரப்புரைகளும் எப்படி பரப்பப்படுகிறது, இது எல்லாமே வந்து நாங்கள் ஓரளவுக்கு இங்கு டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு இந்த சார்பு அந்த சார்பு எதுவுமே கிடையாது. என்ன இருக்கோ, எப்படி இருக்கோ, யார் எங்கே போய் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு நேரடியாக உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ இதிலிருந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படிங்கிறது உங்ககிட்டயே நாங்கள் விட்டுடுறோம். இதுக்கப்புறமும் எந்த ஒரு நியூஸ் நாங்கள் கொடுத்தாலும், இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாலுமே கூட கண்டிப்பாக அதற்கான சோர்ஸஸோடு தான் இங்கே நாங்கள் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இன்னும் பல்வேறு செய்திகளை உங்கள் முன்னாடி கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியின் பதிவாக சொல்லிவிட்டு, இவ்வளவு நேரம் ரங்கராஜன் சார் அவர்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வராரு. இன்றைக்கு திரும்ப ஸ்டூடியோவில் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச். ஸோ விவோ சார்பாக தேங்க் பண்ணுறேன். இப்போ வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்ககிட்ட நிறைய பேர் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறாங்க, தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, நம்ம ஆஃபீஸ்க்கும் கால்ஸ் எல்லாமே வருது, கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க சார், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு. ஸோ இதெல்லாம் இப்படி இருந்தாலும் கூட பல்வேறு செய்திகள் இன்னும் இருக்குது. நாங்கள் அதுதான் திரும்ப திரும்ப பேசிப்போம். பட் அந்த அளவுக்கு செய்திகளை கொண்டு வரதுக்கான இன்னும் நிறைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களாகி உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் பல செய்திகள் தொடர்ந்து வெளிவரும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சார்கிட்ட விடுறேன் சார். உங்களுக்கான வியூவர்ஸ் நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டே இருக்காங்க. சந்தோஷம். அதை பற்றி பேசலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கேள்விகள் இருக்கோ அதை போடுங்க. நியாயமான கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். நான் என்னை இப்போ ரொம்ப ஒன்றும் பெரிய படிச்சுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓரளவுக்கு தெரியும். தொடர்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு வரதுனால கனெக்ட் பண்ண முடியும். அதாவது எப்போவுமே என்ன அப்படின்னாக்க, முதல்ல வந்து பிளானிங் இருக்கும், அதுக்கப்புறம் நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நேரேட்டிவ் பரப்புரை செஞ்சதுக்கப்புறமா ஒப்பீனியன் ஃபார்மேஷன் வரும். நேரேட்டிவ்லேயே ஒப்பீனியன் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பீனியனை வர வைப்பாங்க. இவங்கள எதிரி, இவங்க சரி கிடையாது, அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதை மனதில் பதிய வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து போராட்டங்களை கையில் எடுத்து அந்த ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்துவாங்க. இதுதான் டூல் கிட். பேசிக்காக இப்படி தான் நடக்கும். அதை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசலாம். நீங்கள் கமெண்ட்டில் என்ன போட்டாலும் நான் மோஸ்ட்லி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து சில பேர் வந்து இப்போ நான் இந்த இன்டர்வியூ போது சொன்ன மாதிரி ஏன் ஜிஎஸ்டியை குறைக்க மாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப வருத்தமான நிகழ்ச்சி. அதை ஜிஎஸ்டியை பற்றி கூட ஒரு வீடியோ போடலாம், ஒரு தெளிவுக்காக போடலாங்க. அது வந்து என்னென்னா, அது மட்டும் கிடையாது, எனக்கும் சில கேள்விகள் இருக்குது. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கமெண்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்று அந்த கொஷின்ஸையும் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அது ஷோவை கண்டிப்பாக பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.